அதை நான் ஹன்சாட்டுக்கு உட்படுத்துகிறேன். பிரயோசனம் இல்லை. அது உண்மையா என்பது குறித்து சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு பிரதியை தாருங்கள். ஒரு විපක්ෂ නායකතුමාගේ වේදිකාවට කින්නියාවලින් නැගපු කෙනෙක්. එතුමා අපේ වේදිකාවට ආපු කෙනෙක් නෙමෙයි. எதிர்கட்சி காரியாலயத்துக்கு நுழைய முடியாது என போலீசார் குறிப்பிட்டார்கள். என்னை வெளியேற்றினார்கள். இது කලබල වෙන්න එපා. ඔව්. මොන වෙලාව? කලබල වෙන්න එපා. நீங்கள் நாளைய தினம் அதனை முன்வைப்பதாக குறிப்பிட்டீர்கள். நாளைய தினம் பாராளுமன்றம் கூடுவதில்லையே. அநீதியான விடயம். உண்மையில் நான் எதிர்கட்சியில் அமர விருப்பம் இல்லை. இது போன்றவர்களோடு இருப்பதை விட எனக்கு நடுவில் ஒரு கதிரையை போட்டுத்தார்கள், நான் உட்காருகிறேன். கொள்ளவில்லை. கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் பார்த்தோம் இன்று காலை வேளையில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சபைக்கு அவரது கல்வி தகைமைகள் குறித்து அவர் சர்வதேச அளவில் பெற்றுக்கொண்ட சான்றிதழ்களை முன்வைத்திருந்தார். நான் நினைக்கின்றேன் அவற்றை நாங்கள் இன்னும் காணவில்லை. அவர் இன்னும் சபாபீடத்தில் அதை வழங்கவில்லை. அதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த சான்றிதழ்களை நீங்கள் சபாபீடத்தில் முன்வையுங்கள். அனைவருக்கும் இதனை பார்த்து கொள்ள வேண்டும். இது உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சான்றிதழா என்பதை நாங்கள் பரிசித்து பார்க்க வேண்டும். நன்றி கௌரவ அனில் ஜெயந்த் அவர்களே. ராமநாதன் அர்ஜுனா. கௌரவ சபாநாயகர்களே, அவற்றை சபாபீடத்தில் வைத்தால் பிரயோசனம் இல்லை. அது உண்மையா என்பது குறித்து சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு பிரதியை தாருங்கள். ஒரு சில நேரம் அது பிரதி பண்ணி இருக்கக்கூடும். நாட்டு மக்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஒன்றை அவர் கல்வி கற்கவில்லை என்று. தயவு செய்து எமக்கு பிரதி தாருங்கள். நன்றி தவிசாளர் அவர்களே. நான் குறிப்பிட்டது கல்வி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது, அதற்காக நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் திட்டங்கள் குறித்து நான் இங்கு பேசினேன். சபை முதல்வர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள், நீங்கள் நாளைய தினம் அதனை முன்வைப்பதாக குறிப்பிட்டீர்கள். நாளைய தினம் பாராளுமன்றம் கூடுவதில்லையே. அதை நான் ஹன்சாட்டுக்கு உட்படுத்துகிறேன். கலவரப்பட வேண்டாம், கலவரப்பட வேண்டாம். நான் நிச்சயமாக வழங்குவேன். கௌரவ அனில் ஜெயந்த் உறுப்பினர் அவர்களே, சபை முதல்வர் அவர்கள், தவிசாளர் அவர்களே, சிறிய விடயம். எதிர்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள், அர்ஜுனா உறுப்பினர்கள் அரசாங்கத்தை தொடர்புபடுத்தி கருத்துக்களை தெரிவிக்க முயற்சிக்கிறார்கள். அவரது கேள்விகளுக்கு நேரம் வழங்கப்படவில்லை. எதிர்கட்சி அவர்களின் மேடைக்கு கிண்ணியாவில் ஏறியவர், எமது மேடைகள் அவர் ஏறவில்லை. நீங்கள் எமக்கு கல்லறிய வேண்டாம், குற்றச்சாட்டு சுமத்த வேண்டாம் என நாங்கள் கோரிக்கொள்கிறோம். அர்ஜுனா அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவர் என்னை வருமாறு கூறிய பதிவு இருக்கின்றது. எதிர்கட்சி காரியாலயத்துக்கு நுழைய முடியாது என போலீசார் குறிப்பிட்டார்கள். என்னை வெளியேற்றினார்கள். இது அநீதியான விடயம். உண்மையில் நான் எதிர்கட்சியில் அமர விருப்பம் இல்லை. இது போன்றவர்களோடு இருப்பதை விட எனக்கு நடுவில் ஒரு கதிரையை போட்டுத்தார்கள், நான் உட்காருகிறேன். சபாநாயகர் அவதானத்துக்கு கொண்டு வாருங்கள் உங்களது பிரச்சனையை. மிக்க நன்றி தவிசாளர் அவர்களே. கல்வி குறித்த விடயத்தை நான் குறிப்பிட்டு வந்தேன். இலங்கைக்கு அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த அதலபாலத்திலிருந்து மீண்டெழ வேண்டும். உலகில் கௌரவமான ஒரு தேசமாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும். இதற்கு கல்வியின் முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த சிறிய கொடுப்பனவை வழங்குவதனால் மாத்திரம் கல்வியை சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. நாங்கள் பின்பற்றிய கொள்கை திட்டங்கள்
கொள்கை திட்டங்கள் கடந்த அரசாங்கங்களின் விளைவாக பாடசாலை மாணவர்களில் அதிகமானோர் இன்று புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்கள் இன்றி உணவு வேலைகள் இல்லாமல் சீருடைகள் இல்லாமல் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் சிறு பிள்ளைகளை பார்த்துக் கொள்கின்ற ஒரு நிலைமை பேராவல நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொடுப்பனவு இந்த நிலைமையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கல்வியின் பால் அவர்களை தூண்டுவதற்கு ஒரு ஊக்குவிப்பாக இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. அனைத்து பிள்ளைகளும் பாடசாலை செல்ல வேண்டும். அனைத்து பிரஜைகளும் கல்வி உரிமையை பெற வேண்டும். ආරෝඩ මන්ත්‍රීතුමනි අපි දැක්කා අද උදේවරුවේ ගරු විපක්ෂ නායකතුමා මේ සභාවට ඔහුගේ අධ්‍යාපන සුදුසුකම් සම්බන්ධව ජාත්‍යන්තරව ලබාගත්තු සහතික පත් ඉදිරිපත් කරා. මම හිතන්නේ ඒවා අපි දැක්කේ නෑ. මේ සභාවේ ඔහු ඉදිරිපත් කරාට ඒව ටේබල් කරලා නෑ. අපිට දැනගන්න අයිතියක් තියෙන මේ බලන්න ඕනේ. ඒ නිසා අපි ඉල්ලා සිටිනවා මේ සහතික ඔබතුමා ටේබල් කරන්න. ඒක අපි සියලු දෙනාටම දැක් ගන්න වෙන නිසා මේවා ඇත්තද නැත්තද කියලා අපි දන්නේ නැති නිසා අපි ටේබල් කරලා අපි සියලු දෙනාටම දැනගන්න ඕන ඒවා ඇත්ත සහතිකද කියලා. ඒක අපිට බලා ගන්න ඕන. බොහොම ස්තුතියි. ගරු අනිල් ජයන්ත මණ්ඩිතුමා. රාමනාදන් අර්ජුන මහත්මයා. කතානායකතුමා ඒක ටේබල් කරාට වැඩක් නැහැ. ඒක ඇත්තද කියලා අදාළ යුනිවර්සිටි එකේ අපි හොයලා බලන්න ඕනේ. ඒ නිසා ඒකින් අපිට කොපියක් දෙන්න සමහර වෙලාවට ෆොටෝෂොප් කරලා දෙන්නත් පුළුවන්. ඒ රටේ ජනතාව කියනවා මේ මේකක් ඉගෙන ගත්තේ නැහැ කියලා. කරුණාකරලා ඒක අපිට කොපියක් දෙන්න. තැන්ක් ගරු අනිල් ජයන්ත මණ්ඩිතුමා. බොහොමත් ස්තුතියි මූලාර් මන්ත්‍රීතුමනි. මම සඳහන් කරමින් හිටියේ අධ්‍යාපනයේ කොපමණ වැදගත්ද ඒ වගේම අපි ඒ වෙනුවෙන් ගන්න ප්‍රවේශය මොන වගේද කියන කාරණය. ඒ නිසා මෙය උදෙක්ම මුදලින් පමණ සභානායකතුමා. නෑ ගරු විපක්ෂ නායකතුමාට මේ ඔබතුමා ඒ සාතික හෙට ටේබල් කරනකෝ දැන් අපි අද ටේබල් කරලා ඇත්තේ කියලා හෙට පාර්ලිමේන්ත නෑනේ. ඔබතුමා පොඩ්ඩක් මයික් එකට ඔබතුමා මයික් එකට හරි පර්සනල් ඒක ලබා දෙනවා හැන්සා දෙකට. කලබල වෙන්න එපා. ඔව්. මොන වෙලාව? කලබල වෙන්න එපා. ගරු අනිල් ජයන්ත මණ්ඩිතුමා. එමෙතුමා කතාව කරා යන්න. සභානායකතුමා. වාපතුමනි පොඩි දෙයක් නිවැරදි කරන්න ඕනේ. මේ විපක්ෂයේ සමහර മന്ത്രിවරු අර්ජුනා මන්ත්‍රීතුමාව මේ ආණ්ඩුවට සම්බන්ධ කරමින් යම් අදහස් පළ කරන්න උත්සාහ කරනවා. එතුමාගේ ප්‍රශ්නේ මම හිතන්නේ එතුමාට වෙලා නොලැබීම. මම කියන්න ඕනේ එතුමා විපක්ෂ නායකතුමාගේ වේදිකාවට කින්නියවල නැගපු කෙනෙක්. එතුමා අපේ වේදිකාවට ආපු කෙනෙක් නෙමෙයි. ඒ නිසා ඔබතුමාලා විදුරු ගෙවල් නා ගල් ගහන්න එපා කියන කරුණාකර ඉල්ලමක් කරනවා. අර්ජුන මන්ත්‍රීතුමා. කරු කතානායකතුමා මෙතුමා මාව එයාගේ මේකට එන්න කියපු රෙකෝඩින් එක මට මේ ටේබල් කරන්න කැමති. ඒක අමතරව මෙතුමා දැන් එයාගේ ඔෆිස් එකේ කියලා තියෙන්නේ මේ විපක්ෂ නායක ඔෆිස් එකට මට ඇතුල් වෙන්න බෑ කියලා පොලිසිය කියලා. මම දැන් ටයිම එක ඉල්ල ගන්න ගියා. එතකොට මාව එළියට ඇව්වා. එතකොට මේක අසාධාරණයි. දැන් ඇත්තටම මම විපක්ෂේ වාඩි වෙන්න කැමති නැහැ. මේ වගේ ජනතාවත් එක්ක වාඩි වෙන එකට වඩා මට මැද පුටුව දාලා දෙන්න කරුණා කරලා මම වාඩි වෙන්න. අනිල් ජයන්ත කරු මට මැද පුටුව දාලා දෙන්න. එමෙතුමා කතා කරන්න. කතානායකතුමාගේ අවධානයට යොමු කරන්න ඔබතුමාගේ ගැටලුව. බොහොමත්ම ස්තුතියි අරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. මම සඳහන් කරමින් ආවේ මේ කාරණය අධ්‍යාපනය අපේ ලංකාවට කොච්චර වැදගත්ද. ඒ වගේම අපිව මේ වට්ටලා තියෙන ප්‍රපාතයෙන් ගොඩ අරගෙන ලංකාව ලෝකේ ගෞරවනීය රාජ්‍යයක් රටක් මිනිසුන් ජීවත් වෙන රටක් බවට පත් කිරීමේදී ඒ අධ්‍යාපනයේ යොදා ගැනීමේ වැදගත්කමයි මම සඳහන් කරමින් හිටියේ. ඒ අර්ථයෙන් ගත්තාම මම කීවේ මේ පුංචි දීමනාවක් විතරක් දීලා මේ අධ්‍යාපනයත් සමාජයත් ගොඩනගන්න බෑ. අපි අනුගමනය කරමින් ආපු
ප්‍රතිපත්ති ක්‍රියාමාර්ගවල අතීත ආණ්ඩුවල ප්‍රතිඵලයේ විදියට තමයි පාසල් දරුවන්ගෙන් විශාල